ஹாய் guys, I'm Prasant. இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெயின் ட்ராவல் vlog தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேலம் ஜங்ஷன்லேருந்து தான் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் vlog ட்ரை பண்ண போகிறோம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தாங்க. அதாவது நம்ம நாமக்கல் வரைக்கும் தான் ட்ரை பண்ண போகிறோம். எங்கள் ஊர், என்னுடைய ஊர் நாமக்கல் வரைக்கும் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் vlog ட்ரை பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு. நம்ம இவ்வளோ ஊருக்கு போகிறோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஓரளவு பிளேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுற்றி பார்த்துருக்கோம். பட் ஆனால் நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷனை நான் உங்களுக்கு இன்னும் வீடியோவில் காமிக்கல அப்படிங்கிற ஏக்கம் எனக்குள்ளே இருந்துச்சு. அதை திக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ட்ரெயினில் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். எந்த மாதிரி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு கரூர் டெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து கரூர் வரைக்கும் தான் நான் போகிறதா பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் நாமக்கல்லில் இறங்கி அந்த ரயில்வே ஸ்டேஷன் அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு லைட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நாமக்கல் வரைக்கும் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ டைம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. ஓகேங்களா, நம்ம ட்ரெயின் வந்து ஷெட்யூல் படி பார்த்தோம்னா 6 o'clock இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகணும். பட் ஆனால் இன்றைக்கி ரீஷெடியூல் பண்ணி 7:30 தான் டிபார்ச்சர் ஆக போகுது. ஈவினிங் 7:30 தான் டிபார்ச்சர் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தான் டிபார்ச்சர் ஆக போகுது. நம்ம ஜங்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த ட்ரெயினை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ட்ராவலிங் என்ஃபோர்ஸர் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. வாங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் போப்போ உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is இங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெமோ நிற்குது. இது எந்த மாதிரியான டெமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் விருதாச்சலம் ஜங்ஷன் வரைக்கும் போகிற டெமோ ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் நிற்குது. நம்மளோட டெமோ ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் நிற்கலாமா, வாங்க போய் பார்க்கலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. வாங்க நம்ம மேலே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கரூர் பயணிகள் வண்டி அந்த வழி போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வந்து அந்த பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை டெமோ மெமோ அந்த மாதிரியான ட்ரெயின்ஸ் தான் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்முக்கு வரல. அங்கே இருக்க பாருங்கள், பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. எனக்கு அங்கேருந்து பார்க்குறப்ப தெரியல. அங்கே பாருங்கள் நம்மளோட டெமோ அங்கே நிற்குது. வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா பின்னாடி தான் நிற்குது. இந்த ட்ரெயினில் நான் பார்த்து ஒரு விஷயத்தை ஆச்சரியப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெயினில் டோட்டலாகவே 2 கோச்சு தாங்க இருக்குது. ரெண்டுமே அன்ரிசர்வ் கோச் தான். டோட்டலாக பார்த்தோம்னா 2 கோச்சு தான் இருக்குது, ப்ளஸ் ஒரு ½ கோச் எக்ஸ்ட்ரா இருக்குது. டோட்டலாக பார்த்தோம்னா 2.5 கோச்சு ப்ளஸ் ஒரு என்ஜின் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த ட்ரெயினில் இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த ட்ரெயின்லையுமே இப்படி நான் இந்தளவுக்கு கம்மியான கோச் வச்ச ட்ரெயினில் நான் போனதே இல்லை. நீங்களே பாருங்களேன், இங்கே ஃபஸ்ட்டில் வந்து ஒரு அட்டாச்சு இன்ஜின் தந்திருக்காங்க. அதிலேருந்து பார்த்தோம்னா இந்த ஆஃப் வந்து ஒரு கோச்சு, அதாவது ½ கோச்சு ப்ளஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கோச் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இன்ஜின். டோட்டலாகவே பார்த்தோம்னா 2.5 கோச் தான் இருக்குது இந்த ட்ரெயினில். வாங்க இன்ஜினை பற்றி பார்க்கலாம் முன்னாடி போயிட்டு. கைஸ், இன்றைக்கி சேலம் டு கரூர் இந்த டெமு எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை வந்து எந்த இன்ஜின் புல் பண்ணிட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு பேக்கில் இருக்கிற இந்த GOC பொன்மனை லோக்கோ செட்டோட WDM 3D இந்த இன்ஜின் தான் நம்ம புல் பண்ணிட்டு போகுது. கைஸ், நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற இந்த டெமோ ட்ரெயினை பற்றின சின்ன டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தலாம். இந்த ட்ரெயின் நம்பர் 06837 சேலம் கரூர் டெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல். அப்புறம் இந்த ட்ரெயின் வந்து சேலம் ஜங்ஷனில் கரெக்டாக ஈவினிங் 6 o'clock டிபார்ச்சர் ஆகி 7:45க்கு கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணுறது தான் ஷெடியூல் டைம். ஓகேவா, பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இங்கே சேலம் ஜங்ஷன்லேயே 7:30க்கு தான் டிபார்ச்சர் ஆகி 8:30 9 o'clock வந்து கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணுற மாதிரி தான் இப்போ ரீஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கே வந்து பார்த்தோம்னா இப்போ ஜங்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு. நான் வந்து வேரிஸ்மே ட்ரெயினில் சும்மா செக் பண்ணுறப்ப தான் பார்த்தப்ப ரீஷெடியூல் பண்ணி வச்சுருந்தாங்க. 1.5 மணி நேரம் கழித்து டிபார்ச்சர் ஆகிற மாதிரி ரீஷெடியூல் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே அதுக்கு முன்னாடி நாள்லாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காகவே இந்த ட்ரெயின் வந்து இப்படியே டிலே வழியாக தான் போய் டிலே வழியாக தான் நம்மளுக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி டைம் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ ட்ரெயின் தான் ஓகேவா. ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஜின் இருக்குது. இது மெமு ட்ரெயின் அப்படின்னா முன்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அட்டாச்சு இன்ஜின் மாதிரி இருக்கும். அது வந்து மெமு ட்ரெயின். இது வந்து அட்டாச்சு இன்ஜின் இல்லாமல் செப்பரேட் இன்ஜின் இருக்கிறதுனால இது வந்து டெமோ ட்ரெயின். இந்த டெமோ ட்ரெயினை பற்றின ரேக் ஷேரிங் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெயினுக்கு வந்து எந்த ஒரு ட்ரெயினோடையும் ரேக் ஷேரிங் தரல. சேலம் டு கரூர், கரூர் டு சேலம் மாற்றி ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். கைஸ் இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:17 ஆகுது. கிட்டத்தட்ட 6:15 ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்ம ட்ரெயினில் வந்து எந்த கோச்சிலையுமே இன்னும் லைட்டே போடலை. இந்த டெமோ ட்ரெயின் வந்து டோட்டலாக 6 ஸ்டேஷன்ஸை கவர் பண்ணிட்டு போகுது. சேலம் ஜங்ஷனுக்கு அப்புறம் மல்லூர், ராசிபுரம், கலங்காணி, நாமக்கல், அதுக்கப்புறம் மோகனூர், வாங்கல், லாஸ்ட்டாக வந்து கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணுது. டோட்டலாக 6 ஸ்டேஷன்ஸை கவர் பண்ணிட்டு போகுது இந்த டெமோ ட்ரெயின். அங்கே கரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 1A வந்து ஒரு ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருக்குல்ல, இந்த ட்ரெயின் தான் நம்ம பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ராவல் vlog வந்து இந்த ட்ரெயினில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இது எந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அந்த ஆத்தூர், ஏத்தாப்பூர் அந்த வழியாக போகிறது, விருதாச்சலம் அந்த லைனில் போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயின் ட்ராவல் vlog வந்து எனக்கு கொஞ்சம் எதுவும் நான் அதிகம் கவர் பண்ணாத மாதிரியே எனக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த ட்ரெயினை வந்து நம்ம திருப்பி இந்த சேலம் டு சென்னை ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம திருப்பி இந்த ட்ரெயினை வந்து டீட்டெயிலிங்காக நம்ம ட்ரை பண்ணலாம். அங்கே பாருங்கள், சேலம் விருதாச்சலம் டெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அந்த ட்ரெயின் வந்து டிபார்ச்சர் ஆகுது சேலம் ஜங்ஷன்ல இருந்து. வண்டி எண் 16354 நாகர்கோயில் இருந்து காச்சிகுடா வரை செல்லும் நாகர்கோயில் காச்சிகுடா வீதி விரைவு வண்டி வயா காட்பாடி திருப்பதி குறிப்பிட்ட நேரம் 18:55 பிளாட்ஃபார்ம் நம்பர். இந்த ட்ரெயினு கூட பரவாயில்லைங்க, ஏகப்பட்ட கோச்சஸ் தந்திருக்காங்க. அப்படியே நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தோம்னா மொத்தமே 2 கோச்சு தான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் வந்து அந்த ஆடியோவில் உங்களுக்கு கேட்குதா ஸ்பீக்கரில்? வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்திருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் கச்சிகுடா வீக்லி எக்ஸ்பிரஸ் அரிவல் ஆயிருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை, ஈரோடு, அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் டிபார்ச்சர் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட டைம் வந்து 6:50 ஆகுது. இப்போ தான் நம்மளோட லோக்கோ பைலட்டே வந்து இன்ஜின் ஆன் பண்ணுறாரு. மேலே பார்த்தீங்களா புகைலாம் வருது. இப்போ தான் வந்து இன்ஜின் ஆன் பண்ணியிருக்காரு. பாருங்கள், பளிச்சுன்னு எல்லா லைட்டுமே போட்டாங்க. இப்போ தாங்க ட்ரெயினே பார்க்க நல்லா பளிச்சுன்னு அம்சமாக இருக்குது ட்ரெயின் பார்க்க. இந்த ட்ரெயினில் வந்து சீட்டிங் கான்ஃபிகரேஷன் எப்படி தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 3x3 அந்த கான்ஃபிகரேஷனில் தான் தந்திருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து அவுட்டரில் வேணால் கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா லைட்டிங்ஸ்லாம் போட்டு பளிச்சுன்னு இருக்குது. பேசஞ்சர் ஃப்ளோவும் இப்போதைக்கு அதிகம் கிடையாது, இருக்கிறதே அந்த 2 கோச்சு தான். பட் ஆனால் அந்த 2 கோச்சுமே ஃபில் ஆகலை. அதே அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த ட்ரெயினில் ஃப்ளோ கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு. நீங்கள் இந்த சேலம் ஜங்ஷனில் இருந்து திருப்பதி போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ட்ரெயின் ஆப்ஷனும் கூட இருக்குது. இந்த நாகர்கோயில் கச்சிகுடா வீக்லி எக்ஸ்பிரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் கிளம்புது வீக்லி எக்ஸ்பிரஸ். ஓகேவா, கரெக்டாக 6:50க்கு இந்த ட்ரெயின் வருது. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பதி போகிறதுக்கு. சரி, ஓகே, வாங்க இந்த ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது. நம்மளோட இந்த குட்டி ட்ராவல் vlog ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. கரெக்டாக நம்ம ட்ரெயின் 7:30க்கு சேலம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆகிடுச்சு. கைஸ், நம்ம வீடியோவில் ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ப்ரோ தாம்பரம் டு எக்மோர் 45 minutes கேப் இருக்குது, வை இந்த ஸ்டேஷன்ஸ்லலாம் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ப்ரோ இந்த பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதை வந்து டீட்டெயிலிங்காக இப்போ நம்ம இந்த கிளிப்ஸில் பார்க்கலாம்.
via Erode platform Krama. அவர் வந்து இந்த ட்ரெயின், அதாவது சேலம் சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயினில் தான் ஏன் இவ்வளோ டிலே தந்திருக்காங்க ட்ரெயினுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ நம்ம அதை கிளியர் பண்ணலாம் அவருக்கு. அவர் வந்து அந்த செப்பரேட்டாக தாம்பரம் டு சென்னை எக்மோருக்கு ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னு கேட்டிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா 2:53 AM போகுது, அதே வந்து 3:45 தான் சென்னை எக்மோர் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கேப் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம கிளியர் பண்ணிடலாம். பொதுவாக இந்த மாதிரி கம்மி டிஸ்டன்ஸுக்கு இந்தளவுக்கு டிலே தந்திருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லாக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாக் டைம் அப்படின்னா என்னன்னா, அந்த ட்ரெயின் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ஸ்லலாம் ஒரு வேளை டிலேவாக வந்துருந்துச்சுன்னா, இப்போ இந்த 1 hour இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து அந்த டிலேஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேவா, அதுதான் அந்த ஸ்லாக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து இந்த தாம்பரம்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் இந்த கம்மியான இந்த டிஸ்டன்ஸை கூட அதிகமான டைமிங்ஸில் எடுத்துக்கிற மாதிரியான டைமிங்ஸ் தந்திருப்பாங்க. இது வந்து இந்த ட்ரெயினுக்குன்னு மட்டும் கிடையாது, சதர்ன் ரயில்வேஸ் மற்ற ரயில்வேஸில் இருக்கிற எல்லா ட்ரெயின்ஸுக்குமே பொருந்தும். இந்த கிளிப்ஸ் மூலிமா இந்த ப்ரோக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா ப்ரோ, உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெமு ட்ரெயின்ஸ்க்கு மேக்ஸிமம் பர்மிஷனபிள் ஸ்பீடு வந்து 100 km/h. பட் ஆனால் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா 70 to 80 அதுலேயே தான் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் வெளியில் ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால நம்மளால் எதுவும் அதிகம் கவர் பண்ண முடியல. மேக்ஸிமம் நான் ஸ்டேஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணி காமிக்கிறேன். ட்ரெயினில் சேலம் டு நாமக்கலுக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 35 rupees. ஓகேவா, இதே நம்ம சேலம் டு கரூர் வரைக்கும் போகிறோம் அப்படின்னா ஒரு 60 rupeesக்குள்ளே வரும். கைஸ், கிட்டத்தட்ட 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் நம்மளோட நாமக்கல் ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோம்.
சூப்பரான ட்ரெயினுங்க இந்த டெமோ ட்ரெயின். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சேலம் டு நாமக்கல், நாமக்கல் டு கரூர் இந்த ஸ்டெச்சில் ஓடுற ப்ரைவேட் பஸ் ஆகட்டும், டிஎன்எஸ்டிசி இந்த மாதிரியான பஸ்ஸஸ்க்கு ஈக்குவலான டைமிங்ஸ் தான் இந்த ட்ரெயினுக்கும் தந்திருக்காங்க. அங்கேருந்து தான் நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்கும். வந்து நீங்கள் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா இந்த சைடு தான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு கீழே இப்படி தான் இருக்கும். மேபி ஃப்யூச்சரில் நல்லா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலாம். பட் இப்போதைக்கு இந்த நாமக்கல் ஸ்டேஷன்ஸ் கிட்ட இடம் இப்படி தான் இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே வந்து ரயில் நிலையம் செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. இந்த பாலத்துக்கு கீழே நம்ம போனோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். இந்த மேலே ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அந்த பாலம்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ராசிபுரம், சேந்தமங்கலம் அந்த ரூட்டு. இந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் நாமக்கல் சிட்டிக்குள்ளே போகலாம். ஓகேவா? நீங்கள் இப்போ இந்த வழியாக வந்தீங்கன்னா தான் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேஷன் நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இறக்கி விட்ருவாங்க. இங்கே இறக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போகணும். நடந்து ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா ஸ்டேஷன் போயிடலாம். நீங்கள் இந்த ரூட்டில் போகிற எந்த பஸ்ஸில் நீங்கள் கேட்டு நீங்கள் ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் இங்கே உங்களை இறக்கி விடுவாங்க. இந்த சேந்தமங்கலம், வேலுக்குறிச்சி, ராசிபுரம் இந்த ரூட்டில் போகிற எந்த பஸ்ஸில் வேணாலும் நீங்கள் ஏறி இறங்கிக்கலாம். கைஸ் அப்படி உங்களுக்கு ஸ்டேஷன்ஸ்குள்ளே பஸ் ஃபெசிலிட்டி அப்போதைக்கு நீங்கள் அவைலபிளில் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வர பஸ்ஸஸ், அதாவது ராசிபுரம், சேந்தமங்கலம் அந்த லைனில் இருந்து வர பஸ்ஸஸ்லாம் இந்த வழியாக தான் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிழற்கூடம் கூட இருக்குது பஸ் ஸ்டாப். ஓகேவா? நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் இங்கே பஸ்ஸை நிறுத்திங்கன்னா கூட பஸ்ஸு நிற்கும். நீங்கள் இங்கே ஏறியும் கூட நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களை இங்கே இறக்கி விட்ருவாங்க. கைஸ் இது வரைக்கும் இந்த ஷார்ட்டான இந்த ட்ராவல் வாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாமக்கல் ஸ்டேஷனை நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குட்டி ட்ராவல் வாக் நான் ட்ரை பண்ணதுக்கு ரீசனு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ராவல் வாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் ட்ராவலிங் இன்ஃபோர்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். டாட்டா பாய்.